ஐயா என்னப்பா? யாரோ முருக பக்தரா உங்களை பாக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்ன வாழவச்ச தெய்வமே, உங்களை நான் எங்கெங்கெல்லாமோ தேடுனேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வீடு தேடியே வந்துட்டீங்க. இப்பதாங்க என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது. நான் கொடுத்து வச்சவன் ஐயா, கொடுத்து வச்சவன். எழுந்திரப்பா, முருகன் உன்னை காப்பாற்றுவார். முருகனை நம்பினோர் மூடரும் ஞானியாவார். ஐயா மன்னிச்சுங்க, நான் உங்களை நிக்க வச்ச பேசிட்டு இருக்கிறேன். வாங்க உள்ள. வெளியே முருகன் இல்லம் என்ற பலகை பார்த்தேன். பார்த்ததும் உள்ளே வந்தேன். முருகன் இந்த வீட்டிலே மட்டும் இல்லை, உன் உள்ளத்திலும் குடியிருக்கின்றான். அவன் குழந்தை முருகன். உன்னை போன்ற அடியார்கள் உள்ளந்தான் அவனுக்கு விளையாட்டு திடல். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமான் குழந்தை வேலன். கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம். அவனை யார் ஒருவர் உள்ளன்போடு நினைப்பார்களோ அவர்களுக்கு முருகன் அடிமையாகி விடுகின்றான். கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாகிய கந்தனை வணங்குவர்களுக்கு சொந்த தெய்வமாகி விடுகின்றான். அன்றொரு நாள் நீ முருகனை பற்றி ஏதோ நினைத்தாயே, சொன்னது நடந்ததா? கேட்டது கிடைத்ததா? ஐயா, உங்க வாக்கு பழிச்சு போச்சுங்க. அன்னைக்கு நீங்க என் கண்ணை திறக்கலன்னா என் வாழ்க்கையில வெளிச்சமே இல்லாம போயிருந்திருக்கும். திசை மாறி போன எனக்கு சரியான பாதையை காட்டின தெய்வம் நீங்க. நீங்க காட்டின பாதைகளே முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே நான் போனேன். நான் கேட்டதெல்லாம் கிடைச்சதுங்க, நான் நினைச்சதெல்லாம் நடந்ததுங்க. என்னாலே ஒன்றுமில்லை. நான் அவனுடைய அருட்கடலிலே மிதக்கிற ஒரு துரும்பு. அவனுடைய கருணை கடலாயிருக்கின்ற ஆழியிலே விழுந்த துரும்பாயிருக்கிற என்னை இந்த மருதமலையிலே கொண்டு வந்து ஒதுக்கினான் ஆண்டவன். மலைகளுக்கெல்லாம் சிறந்தது மருதமலை. கருத மலையாரே கார் அமலை பெற்ற மருதமலை வேலவனை வாழ்த்து என்று பெரியவர்கள் பாடினார். இந்த மருதாஜலபதி கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம். அவனை காண வேண்டும் என்ற காதலோடு ஓடி வந்தேன். அவனுடைய அருள் பெற்ற உன்னையும் காண நினைத்தேன். நீ சுகமாக இருப்பதாக அறிந்தேன். உன்னுடைய சுகம் என்னுடைய சுகம். ஆகவே உன்னை காண நினைத்து வந்தேன். அன்றொரு நாள் நீ சந்தேகப்பட்டாய் அவருடைய கருணையிலே. இப்பொழுது அவருடைய கருணையை நீ கண்கூடாக கண்டிருப்பாய். உனக்கு வாழ்வு தரவில்லை, ஆனால் நெற்றியிலே உள்ள திருநீரை எடுப்பதாக அன்று சொன்னேன். இப்பொழுது இந்த திருநீரு என் நெற்றியிலே இருப்பதா அல்லது எடுப்பதா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. அன்னைக்கு நான் ஏதோ அறியாத்தனமா தவறா பேசிட்டேங்க. இனி ஆயுள் முழுதும் அப்படி நான் பேசவே மாட்டேன். ஐயா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என் மனைவியை நான் அழைச்சிட்டு வர்றேன். எங்க 2 பேரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். வேலாயுதம் உத்தமமான பக்தன். இந்த காலத்திலே கோடி பவுனை பார்த்து விடலாம். ஒரு குணமான பக்தனை காண்பேன்.